வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. என் பெயர் என் விஜயலட்சுமி. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் நான். சென்னையிலேருந்து வந்திருக்கேன். பேராசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக நல்லா பேசினாங்க. நம்ம பள்ளி பருவத்தில் படிக்கிற காலங்களில் ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும், ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காதுங்க. ஒன்று மேக்ஸ் பிடிக்கும், ஒரு சயின்ஸு டஃப்பாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இங்கிலீஷே எனக்கு வராது, சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகாக, எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருந்தது, அது புரியுற மாதிரி இருந்தது. எண்ணத்தை ஆராய்ந்து, ஆசையை சீரமைத்து, கவலையை ஒழித்து, சினத்தை தவிர்த்து வாழ்வதற்கான வழிமுறைகளை எல்லா பேராசிரியரும் தெளிவாக அழகாக நமக்கு புரிய வச்சுருக்காங்க. நம்ம எல்லாரும் நார்மலாக சாதாரணமாக இங்கே புதுசாக வந்திருக்கிறதுனால கைபேசியில் ஒரு அழைப்பு வந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோங்க? ஹலோ தான் சொல்லுவோம் இல்லைங்களா? பெரும்பாலும் ஹலோ சொல்லுவோம். ஆனால் என் கணவர் வெளியில் இருக்கிறாரு. அவர் ஃபோன் பண்ணாருன்னா நான் எடுத்த உடனே வாழ்க வளமுடன் தான் சொல்லுவேன். அவரும் 3 முறை எனக்கு வாழ்க வளமுடன் சொல்லுவார், நானும் வாழ்க வளமுடன் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். நான் இது பயிற்சிக்கு 5வது முறையாக வரேன். நான் 3 முறை பிரம்மஞானம் எடுத்திருக்கிறேன். அடுத்த மாதம் துணை பேராசிரியர் பயிற்சிக்கு வரப்போகிறேன். இப்போ என்னுடைய உறவினர்களே நான் ஒரு சங்கல்பத்தை போட்டுக்கிட்டே இருந்தேன். ஏங்க இவனெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், அண்ணா அண்ணியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லி நான் சங்கல்பம் எடுத்திருந்தேன். அது எனக்கு இந்த முறை நிறைவேறி இருக்குது. அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னும் இருக்கிற உறவினர்கள் எல்லாரையுமே நான் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சங்கல்பம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வருவேன். துணை பேராசிரியர் முடிப்பேன், பேராசிரியர் பயிற்சியை நான் முடிப்பேன். அதே போல் ஆழியார் வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெற்ற இன்பம் எங்கள் உறவினர்களும் பெற்று இன்பம். என்னால் முடிஞ்சது. இப்போ தெருவில் போய் ஒருத்தரை கூப்பிட்டா, ஐயோ சீரியல் மிஸ் ஆகிடும், என்னால் அங்கே வர முடியாது, அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. ஆனால் என்னுடைய உறவினர்கள் பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் கூட்டிகிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் வைக்கிறேன் அவங்க முன்னாடி. மேலும் ஒரு சில சந்தேகங்கள்லாம் எனக்கு இருந்தது. 4 முறை வந்தாலுமே வருவேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போவேன். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. இந்த முறை தான் விடை கிடைச்சிருக்கு. எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அன்றி வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே என்று என் கணவர் அடிக்கடி சொல்லுவார். எனக்கு அப்போ புரியாது, நான் கேட்கவும் மாட்டேன். அதனுடைய அர்த்தம் விளக்கம் இப்போ நான் இங்கே புரிஞ்சுக்கிட்டேன். இதற்கெல்லாம் நான் ஏங்கி போனோம், அதெல்லாம் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஆழியார் இந்த பயிற்சி எடுத்ததுனால எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அதில் ஒரு சந்தோஷம், எனக்கு மன திருப்தி எனக்கு உண்டு. நாளை முதல் நான் கண்டிப்பாக உடற்பயிற்சி ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிறேன். திரும்ப என் கணவர் வெளியில் இருக்கிறார், அவரும் செய்கிறாரு, நானும் செய்துட்டு இருக்கிறேன். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்வேன், காயகல்பம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு நன்றியை கூறி எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து, இந்த வாய்ப்பை அளித்த பேராசிரியர்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.